Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Yeshua. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, my Master. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, my Master. Thank you, my Master. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. Thank you, Father. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. Thank you, Jesus. Yeshua. Yeshua. அவர் நல்லவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ வியாபி, சகலவற்றையும் படைத்தவர், சிருஷ்டித்தவர், உண்டாக்கினவர், உருவாக்கினவர். என் இயேசு நீர் பரிசுத்தர். உம்முடைய நாமம் பரிசுத்தம் உள்ளதுப்பா. உம்முடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. எல்ரோயி உமக்கு நன்றி. யெகோவா ஈரே உமக்கு நன்றி. எல் ஷடாய் உமக்கு நன்றி. அப்பா பிதாவே உமக்கு நன்றி. மகிமையின் தேவனே உமக்கு நன்றி. ராஜாவை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம். இந்த நேரத்திலும் சுவாமி, உம்முடைய மகிமை இறங்கட்டும், உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும், உங்க கிருபை அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கும் என் ஆண்டவர். உடைந்த உள்ளங்களை தேற்றுகிறவர், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவர், வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துகிறவர், மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர், சர்வ வல்லமை உள்ளவர் அப்பா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட்டால் அது அப்படியே நடக்கும். அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிக்கிறவர். மகிமையின் ராஜா, இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய மகிமை இறங்கட்டும், உம்முடைய பிரசன்னம் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் தேவ மகிமை இந்த நாளில் இறங்கட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவருடைய அளவில்லாத ஆற்றலும் வல்லமையும் இந்த நாளிலே வெளிப்படணும். ஹல்லேலூயா. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் என் கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும், ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும், ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமா கரதலபா ஷக்கல் அதிகால் அதிபரியான் சொன்னதிவி. இயேசுவே உமக்கு நன்றி. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளி எஸ்டர்டே இந்த நாளிலும் அப்பா, இந்த யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக இதில் இணைகிற, இதை கவனிக்கிற ஒவ்வொரு மேலும் என் கர்த்தருடைய கரம் இறங்கணும். அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் தேவன் நீர் உம்முடைய பிள்ளைகளை சந்திப்பீர். அமராஜா, முகமுகமாய் பேசுகிற ஆண்டவர் நீர். நீர் மறைந்து இருக்கிற தேவன் அல்ல, ஒளிந்து கொள்ளும் தேவன் அல்லப்பா. உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நீ என்னை நோக்கி கூப்பிடு. நீ என்னை நோக்கி கூப்பிடு. நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். இதோ உன் கைகளை பிடிப்பேன். நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே. காரணம், நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். நீங்க சொல்றீங்க சுவாமி, இதோ உன் வலது கரத்தை நான் பிடிப்பேன். ஹல்லேலூயா. என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை ஏந்துவேன்,
உன்னை சுமப்பேன். சர்வ வல்லவர் அப்பா நீர். உயர்ந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. மகிமையின் ராஜா, அந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளை நீர் சந்திக்கணும். ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும். உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. மகிமை வெளிப்படட்டும், மகிமை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிமா கரதலபா ஷபலபர கலதியாந்துனது. மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் அந்த மகிமையின் ராஜா? அவர்தான் சேனைகளின் கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமசாலி. சொல்லுங்க அந்த நேரத்தில், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தில் என்னோடு அமருங்கள். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை கேளுங்கள். உலகத்தை ஜெயிக்குமாம் உங்கள் விசுவாசம். உலகத்தை ஜெயிக்கும் விசுவாசம் இந்த உலகத்தையே ஜெயிக்கும். உலகத்தில் உள்ளவனை ஜெயிக்கும். உலகத்தில் இருக்கிறவனை ஜெயிக்கும். உலகத்தில் உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்யக்கூடிய சத்துருவை ஜெயிக்கும். ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்களை அது ஜெயிக்கும். விசுவாசம், உங்கள் விசுவாசம் இப்பொழுதே இயேசப்பா, இந்த ஜெபத்தில் இணைந்து கொண்டிருக்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டோட கரம் தொடணும் அப்பா. இந்த ஜெபத்தில் இணைகிற இந்த வேளையில தானே மகிமையானது வீடுகளுக்குள் இறங்கட்டும். மகிமையானது வீடுகளுக்குள் இறங்கட்டும் அப்பா. உங்க சமூகத்துல எந்த நேரத்துல வந்து உட்கார்ந்தாலும் சரி, நீர் மகிமையை பொழிவீர். உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவீர். உம்முடைய சமாதானத்தை எங்கள் இருதயத்தில் நீர் ஊற்றுவீர். எங்கள் சஞ்சலங்களையும் தவிப்புகளை நீர் விலக்குவீர் அப்பா. எங்கள் முகத்தின் இருளை வெளிச்சமாய் மாற்றுவீர். எங்கள் விளக்கை பிரகாசமாய் எரிய பண்ணுவீர் அப்பா. வேதம் சொல்லுகிறது, மங்கி எரிகிற திரியை அவர் அணையாதவர். மங்கி எரிகிற திரியை அணையாதவர். ராஜா, எந்தெந்த குடும்பத்துல மங்கி எரிந்து கொண்டிருக்கிறதோ, வெளிச்சம் இல்லாதபடி ஏதோ மங்கி எரிந்து கொண்டிருக்கிறதோ, ஏதோ நான் வாழ்றேன், ஏதோ நான் இருக்கிறேன், எதற்காக வாழ்கிறேனே தெரியல, எனக்கு வாழ பிடிக்கல, என் சூழ்நிலைகள் சரியில்லை, வாழ வேண்டும் என்பதற்காக வாழுகிறேன். என் பிள்ளைகளுக்காக, என் கணவருக்காக, மனைவிக்காக நான் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு முகங்களையும் என் இயேசு நீர் பிரகாசிக்க செய்வீர் சுவாமி. மங்கி எரிகிற திரியை அவர் அணையாதவர். அவர் பிரகாசமாய் எரிய பண்ணுகிறவர். பிசாசானவன் அப்பா பிள்ளைகளுடைய மனக்கண்ணை அவன் குருடாக்கினான். இருளை இந்த உலகம் முழுவதுமாக அவன் விரித்தான். ஹல்லேலூயா. வெளிச்சம் பிரகாசிக்காதபடிக்கு அப்பா ஜனங்களை பாவத்துக்குள்ளும் சாபத்துக்குள்ளுமாக அவன் தள்ளினான். ஆனால் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள என் இயேசு, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள என் தேவன், என் பிதாவாகிய தேவன், சொல்லி பாருங்க, அப்பா பிதா. ஹல்லேலூயா. ஆமென். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் மனதுருகினார். நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக, அவர் தம்முடைய கிருபையின் நிமித்தமாக அவர் தன் மடியில் இருந்த சொந்த குமாரனை கொடுத்தாராம். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்முடைய பரம தகப்பனுக்கு நன்றி சொல்லுவோம். தன் மடியில் இருந்த சொந்த குமாரனை கொடுத்தார். யாருக்காக? நமக்காக. நமக்காக. இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காக, உங்கள் ஒவ்வொருவருக்காக என் இயேசு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. பிதா தன் மடியில் இருந்த சொந்த குமாரனை கொடுத்தார். அவர் நல்ல மேய்ப்பனாய் வந்தார். ஆடுகளை வழி நடத்துகிற, பாதுகாக்கிற அற்புதமான ஒரு மேய்ப்பனாய் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. நம்மை கூட்டி சேர்க்க, நம்மை வழி நடத்த, நம்முடைய சத்துருக்களை துரத்த அவர் நல்ல மேய்ப்பனாய் இறங்கினார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார்.
ஜீவனை கொடுத்தார். எத்தனை பேர் இந்த நேரத்தில் நீங்க இருக்கிற இடத்துல விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நமக்காக ஜீவனை கொடுத்தவர். ஹல்லேலூயா. வல்லமை எங்க வெளிப்படுகிறது? எந்த இடத்துல மகிமை வெளிப்படுகிறது? எந்த இடத்துல ஆரோக்கியம், சுகம், பலன் உண்டாகிறது? கிறிஸ்து இயேசுவை அறிக்கை பண்ணுகிற பொழுது, கிறிஸ்து இயேசுவை விசுவாசத்தில் பேசுகிற பொழுது, அவர் நாமத்தை உச்சரிக்கிற பொழுது மகிமையும் வல்லமையும் வெளிப்படும். அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்தானத்திலும் அவருடைய நாமத்தை கூப்பிடுகிற பொழுது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். எந்த இடத்திலும் அவர் இறங்குவார். இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடத்துல அவர் இறங்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் இருக்கிற அறைகளில், வீடுகளுக்குள்ள என் தேவன் தம்முடைய மகிமையை ஊற்றி கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா. உங்களுக்கு அவர் சமாதானத்தை இப்பொழுதே கட்டளையிடுவாராக. ஓ ரிமா காரதலபா ஷிக்கலதியான் சொன்னது, மகிமை இறங்கட்டும் சுவாமி, வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. இந்த நேரத்தில் தானே ஒரு விசுவாசம் பிள்ளைகளுக்குள்ள உண்டாகட்டும். என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீண்ட நாளுக்கு பிற்பாடு மறுபடியும் இந்த ஜெபத்துல உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவர் ஜீவனை கொடுக்க வந்தேன், அது பரிபூர்ணப்பட வந்தேன் என்று சொன்னார். என் ஜீவனை தொட நினைத்த பிசாசை அழித்தார், என்னை மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. அப்பா சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. நான் மரித்தேன், என்னை பிழைக்க பண்ணினார். உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் என்றென்றும் மறியாமலும் இருப்பான். ஹல்லேலூயா. அவர் மேல் கொண்டிருக்கிற விசுவாசம், அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் ஒருபோதும் உங்களை கைவிடாது. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மை ஜீசஸ், தேங்க்யூ மை ஃபாதர். ஹல்லேலூயா. அவர் நாமத்தை உயர்த்துங்க. இந்த நேரத்தில் தானே அவர் நாமத்தை உயர்த்துங்க, அவர் நாமத்தை உயர்த்துங்க. ஓ ரிமா காரதலபா ஷவலபர கலதியான் சொன்னார். மகிமை வெளிப்படட்டும், வல்லமை இறங்கட்டும். ஹல்லேலூயா. யதார்த்தமாக இந்த ஜெபத்தை கேட்கிறது போல ஒரு சகோதரி நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. இல்ல, ஆழமா இறங்குங்க, ஆழமா இறங்குங்க. வார்த்தையை கேட்க கேட்க தேவ பிரசன்னம் உங்க இருதயத்துக்குள்ள வரட்டும். ஆமா, நீங்க வந்து கண்களை மூடியே கேளுங்க. தேவ பிரசன்னம் உங்க மேல ஊற்றப்படும். எல்லா கவலைகளையும், உங்க குடும்ப குழப்பங்களையும், பிள்ளைகளின் வாழ்க்கை, கணவருடைய வாழ்க்கை, உங்கள் சூழ்நிலைகள், கடன் பாரங்கள் எல்லாத்தையும் இந்த நேரத்தில் நீங்க அப்படியே ஒதுக்கி வைங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், எப்போ நீங்க இதை மறந்து விசுவாசத்துல அவரை நோக்கி பார்ப்பீர்களோ, அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளுவீர்களோ, நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். நான் ஜெபிக்கிற வேளையில் அதிசயம் நடக்கும். ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலைகள் மாறும். என் தேவ மகிமை உங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படுமா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பள்ளங்களும் நிரப்பப்படும். கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும். அவர் வெங்கல கதவை உடைக்கிறவர், இரும்பு தாழ்பாள்களை முறிக்கிறவர். முறித்து என்ன செய்வாராம்? ஒளிப்பிடத்தின் பொக்கிஷத்தை தருவார். கடன் பாரங்கள் நீங்கும். உங்கள் கண்ணீரை ஆண்டவர் மாற்றுவார். உங்கள் புலம்பலை மாற்றுவார். தேங்க்யூ மை மாஸ்டர். நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானுடைய அசைவாடுதல் உண்டாகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி, உங்க மேல தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அரை வீட்டில் இருக்கிறீங்க, தனியா இருக்கிறீங்க, ஒரு சகோதரி எனக்கு ஆவியானவர் உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகளை குறித்த கவலை உங்கள் இருதயத்தை வாட்டுகிறது. உடைந்து போயிருக்கிறீங்க, கண்ணீரோடு கூட இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உன் பிள்ளையின் வாழ்க்கை மாறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்க பிள்ளையோட வாழ்க்கை மாறும், உன் மகனுடைய வாழ்க்கை மாறும். இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. உங்க மகளுடைய, ஒரு சகோதரி, உங்க மகளுடைய வாழ்க்கையில நடக்கிற கஷ்டங்கள்,
உங்க மருமகன் சரியில்லைன்னு சொல்றீங்க. ஹல்லேலூயா. குடிக்கும் மதுபானத்துக்கும் விபச்சாரத்துக்கும் அடிமையா இருக்கிறார். உங்க மகள் சொல்றாங்க, நான் வீட்டை விட்டுட்டு ஓடி வந்துடுவேன், நான் இன்னைக்கு வந்துடுறேன் உங்ககிட்டன்னு சொல்றீங்க. உங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல. தாயாரே பயப்படாதிருங்கள். உங்க மகளை அங்கேயே இருக்க சொல்லுங்க. என் இயேசு அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. கல்லான இருதயத்தையும் சதையான இருதயமாய் மாற்றுகிறவர். ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் பெரியவர். நான் பேசுகிற நேரத்தில் அது உங்கள் இருதயத்தை தொடும். ஆவியானவர் உணர்த்துகிற வார்த்தைகளை நான் பேசுவேன். என் தேவன் அற்புதத்தை நடத்துவார். இருள் விலகும். இந்த நாளில் அப்பா சொல்ற வார்த்தை, நான் இருளை வெளிச்சமாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் சொல்றார், நீதிமானை அதிகமாய் பிரகாசிக்கிற, அதாவது நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியனை போல அவர் பிரகாசிக்க பண்ணுவாராம். உங்க வாழ்க்கையை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நீதிமானாய் பார்க்கிறார். நீதிமானாய் பார்க்கிறார். ரொம்ப நேரம் ஜெபிக்கிறேன்னு சொல்றீங்க சகோதரரே, ரொம்ப நேரம் ஜெபிக்கிறேன்னு சொல்றீங்க. ஒரு சகோதரர் நீங்க பார்க்கிறீங்க, ரொம்ப நேரம் ஜெபிக்கிறேன், எதையும் பார்க்க முடியல, எந்த சூழ்நிலையும் மாறலன்னு சொல்றீங்க. உங்க இருதயம் அப்படிதான் பேசிக்கொண்டு இருக்கிறது. கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் மாற்றுவார். இந்த நாளிலிருந்து உங்க மனைவியோட கைகளை பிடித்து ஜெபித்து பாருங்க. 2 பேர் ஒருமனப்பட்டு பாருங்க. தனித்தனியே ஜெபிக்கிறீங்க இல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைங்க தான் நீங்க. கைகளை கோர்த்து ஜெபித்து பாருங்க. ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் சேருகிற பொழுது 10,000 பேரை துரத்துவார்கள். ஹல்லேலூயா. மகிமை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உயர்ந்தவரே, உம்மை நான் துதிக்கிறேன் அப்பா. உங்க நாம மகிமைப்படட்டும் அப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்கிறவரே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். யாவரும் வருவார்கள். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடுமா? நமக்கு நம்முடைய பிணம் கிறிஸ்துதான். அந்த பிணம், நாம் அந்த கழுகு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தன் சரீரத்தை பிக்கும்படி ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் சொன்னார், என் மாம்சத்தை புசியுங்கள், என் மாம்சத்தை புசியுங்கள், என் இரத்தத்தை பானம் பண்ணுங்கள். தன் ஜீவனை கொடுத்தார். தன்னுடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டதாம், காயப்படுத்தப்பட்டது, வேதனைப்படுத்தப்பட்டது. காரணம், நாம் வேதனைப்படக்கூடாது என்பதற்காக, நம்முடைய சரீரத்தில் வியாதிகள் இருக்கக்கூடாது என்பதற்காக, நாம் பலவீனப்படக்கூடாது என்பதற்காக எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலே செய்து முடித்தார். முடித்தார். பிதாட்ட சொன்னார், எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது, இட் இஸ் finished. எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு சொன்னார். நமக்காக எல்லாவற்றையும் முடித்தார். நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், சாபங்கள், கட்டுகள், தரித்திரங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் முடித்தார். நமக்காக எல்லாவற்றையும் தன்மேல் சுமந்தார். அவரே சுமந்து தீர்த்தார். இப்பொழுது நாம செய்யக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். பிள்ளைகளாகிய நாம செய்யக்கூடியது ஒன்றே ஒன்றுதான். அதை விசுவாசிப்பது, அவரை விசுவாசிப்பது. நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கொண்டே வருகிறேன், விசுவாசம், உங்கள் விசுவாசம், உங்கள் விசுவாசம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மகிமை இறங்கட்டும். இந்த நேரத்தில், இந்த இரவு நேரத்தில், இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் எங்கெங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, என் தேவ ஆவியானவர் நீங்கள் இருக்கிற இடத்துல இறங்குகிறார். விசுவாசத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 86:5 சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் நீர் கிருபையாயிருக்கிறவர், நீர் கிருபையாயிருக்கிறவர். உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீர் மனது உருகுகிறீர், நீர் இரக்கம் கொள்ளுகிறீர், நீர் மிகுந்த கிருபை அளிக்கிறீர். ஹல்லேலூயா. எங்கள் மேல் இரக்கம் கொண்டு உம்முடைய மனது உருகுகிறது. அமராஜா இசப்பா சுவாமி, உம்மை தேடி வருகிற பொழுது ராஜா நீர் இறங்குகிறீர், மனது உருகுகிறீர், உம்முடைய அளவில்லாத கிருபையை நீர் ஊற்றுகிறீர் அப்பா.
ஹல்லேலூயா. சொல்லி பாருங்க, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையே. உங்க கிருபையே அப்பா, உங்க கிருபையே டாடி. சொல்லி பாருங்க, நான் எதற்கும் தகுதியற்றவன், நான் ஒன்றுக்கும் தகுதி உள்ளவன் அல்ல. ஹல்லேலூயா. என் தேவனுக்கு முன்பதாக நான் ஒன்றும் இல்லை, நான் தூசியும் துரும்புமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவார். அற்பமானவர்களை கொண்டுதான் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே ஜனங்களை மீட்க அவருக்கு விடுதலை, அவருக்கு விருப்பம் உண்டாயிற்றான். பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே இந்த இயேசுவை குறித்து பேசி பாருங்க, அதான் பைத்தியமான பிரசங்கம். அவர் உங்களுக்கு செய்த அற்புதத்தை போய் சொல்லுங்க. பைத்தியக்காரனை போல பேசுங்க, பைத்தியக்காரி போல பேசுங்க. நான் கர்த்தருக்கு பைத்தியம், நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியம், அப்படி நாமத்தை பேசுவதிலே நான் பைத்தியம் என்று சொல்லி பாருங்க. உங்கள் சுவிசேஷம், நீங்க சொல்லக்கூடிய சத்தியம் அவர்கள் இருதயத்தை தொடும். அங்கே விடுதலையை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, இந்த இரவு நேரத்தில் அப்பா என்னை முற்றிலுமாய் ஆளுகை செய்யும், முற்றிலுமாய் என்னை சூழ்ந்து கொள்ளும். உம்முடைய பிரசன்னத்தால் என்னை நிரப்பும், உம்முடைய மகிமையினால் என்னை நிரப்பும். ஒரு தேவ வல்லமை இந்த நேரத்துல ஊற்றப்படட்டும் சொல்லுங்க. ஐயோ, என் கணவர் ரட்சிக்கப்படட்டும், என் மனைவி ரட்சிக்கப்படட்டும், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும். உம்மை அறிகிற அறிவு பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். அவருடைய இருதயத்தின் மனக்கண் திறக்கப்படட்டும். சொல்லி பாருங்க, ஆண்டவரே, என் கணவருடைய மனக்கண் திறக்கப்படட்டும், என் பிள்ளையுடைய மனக்கண் திறக்கப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பு கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறதா? ஆனால் நாம் ஜெபிக்கிற பொழுது, நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பொழுது, நம்ம குடும்ப நபர்களுக்காக நம்ம ஜெபிக்கிற பொழுது என் இயேசு அற்புதங்களை செய்கிறார், அவர் அதிசயங்களை செய்வார். நாம் அவரோடு கூட பேசுகிற பொழுது அவர் மேல் கொண்டிருக்கிற விசுவாசம், நம்பிக்கை, எல்லாவற்றிற்கும் மேலாக நான் ஒன்றை சொல்லுகிறேன் கேளுங்க, அவர் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு, காணக்கூடாத அந்த இறைவன் மேல நீங்க அன்பு செலுத்தணும். ஹல்லேலூயா. அவர் உங்களுக்கு இதுவரை செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து அவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். சொல்லி பாருங்க, ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் இல்லாம இருக்கு, அதிசயங்கள் இல்லாம இருக்கு, தாமதமாகுது. நீண்ட நேரம் ஜெபிக்கிறீங்க, நீண்ட நேரம் போராடுறீங்க, உபவாசம் இருக்கிறீங்க, மணிக்கணக்கா ஜெபிக்கிறீங்க, பல ப்ரேயர் மீட் அட்டன் பண்றீங்க, ஆனாலும் மாற்றங்கள் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? நீங்க அவரிடத்துல உண்மையாய் அன்பு வைக்கவில்லை. நீங்க அதிகமாய் பேசுகிற பொழுது ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லக்கூடிய காரியம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னார், இயேசுவே, நான் உம்மை நேசிக்கிறேன். நீங்க எத்தனை பேர் ஜெபத்துல இதை சொல்லியிருப்பீங்க? யோசிச்சு பாருங்க. நிச்சயமா சொல்லியிருக்க மாட்டீங்க, நிச்சயமா சொல்லியிருக்க மாட்டீங்க. நீங்க சொல்லணும், நான் உம்மை நேசிக்கிறேன். ஐ லவ் யூ டாடி, ஐ லவ் யூ பாப்பா. சொல்லி பாருங்க, அப்பாவுமே நான் நேசிக்கிறேன், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் டாடி. ஹல்லேலூயா. நீங்க நேசிப்பேன்னு சொன்னீங்கன்னா அப்பா சொல்லுவார், என் கற்பனையை கைக்கொள்ளும்பார். ஹல்லேலூயா. அவருடைய கற்பனை என்ன? சத்துருக்களை நேசிப்பது, உங்கள் உற்றார் உறவினை நேசிப்பது, உங்கள் மேல யாருக்காச்சும் காழ்ப்புணர்ச்சி, யார் மேலேயாவது பகை உணர்வு இருந்தா அவர்களை மன்னிப்பது, உங்களிடத்துல மனஸ்தாபப்பட்டு வருகிறவர்களை நீங்கள் மன்னிக்கணும். இப்படி நீங்கள் செய்கிற பொழுது நீங்கள் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் பிள்ளைகளாக மாறுகிறீர்கள், பிதாவுடைய செல்ல பிள்ளைகளாக மாறுகிறீர்கள், பரிசுத்த ஆவியானவருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறுகிறீர்கள். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் உங்களுக்காக செயல்பட ஆரம்பிச்சிடும். நடக்காத காரியங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும், அற்புதங்கள் உடனே நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நேசிக்கிறீங்கன்னு சொல்லுகிற பொழுது அவர் இன்னொரு காரியத்தை சொல்லுவார், நீ மனம் திரும்பு என்று சொல்லுவார், நீ மனம் திரும்பு என்று சொல்லுவார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஒரு சரியான மனம் திரும்புதலும் இல்லாம இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா ஜெபிப்போம், ஆண்டவரை நேசிப்போம், ஆனா விடக்கூடிய பாவத்தை நம்மளால விட முடியாது.
நம்முடைய பாவங்களை தேவனிடத்தில் நம்ம அறிக்கை செய்து நம்ம ஜெபிச்சிருக்க மாட்டோம். அதை விட்டு விடுகிறேன்னு சொல்லியிருக்க மாட்டோம். ஏதோ ஒரு விதத்தில் இருப்போம். ஏதோ ஒரு காரியத்தில் பொறாமை, பெருமை, இச்சை இல்லையா, சரீர இச்சைகள், மற்றவருடைய பொருட்கள் மேல் ஆசைப்படுவது, வைராக்கியம் கொள்ளுவது. அவனை ஒன்றுலாம் ஆக்கிடுவேன், அவளை ஒன்றுலாம் ஆக்கிடணும், அவள் நாசம் அடையணும். என்னிடத்துல ஒரு தாயார் தினமும் பேசி போடுவாங்க. பல வருஷங்களாக, எனக்கு தெரிந்து ஒரு 5-6 வருடங்களாக இருக்கிறது. அவங்க தினமும் எனக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் பேசி போடுவாங்க. அதை கேட்குறப்பெல்லாம் என் இருதயம் உடையும். ஆனாலும் இந்த தாயார்கிட்ட என்னால் நான் ஸ்ட்ராங்காக சொல்லலை. ஏன் அப்படின்னா அவங்க மனசு அப்படி இருக்குது. அவங்க கடவுளை அப்படி, அவங்க ஒவ்வொரு நாளும் எனக்கு அவா இப்படி செஞ்சிட்டா, எனக்கு பக்கத்து வீட்டுக்காரி இது பண்ணிட்டா, எனக்கு அவா சேவனை பண்ணிட்டா, இவா நாசம் அடையணும், இவா இப்படி போகணும், ஆமாம் இந்த குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, அவன் ஒன்றுமே இல்லாமல் போயிடணும். அன்றைக்கி ஏதோ ஒரு ஆஃபீஸ் போயிருப்பாங்க, அங்கே ஒருத்தர் யாராவது பேசியிருப்பாங்க, ஏதோ ஒரு கொஞ்சம் சவுண்டாக பேசியிருக்கலாம், இவங்களுக்கு அவங்க மேலே கோவம் வந்த உடனே அதை வந்து சொல்லுவாங்க, போட்டு அவங்க நாசமாகணும், நாசம் அடையணும். ஹல்லேலூயா. எனக்கு கேட்கிற பொழுது ஆண்டவர் நிறைய விஷயங்கள் பேசுவார். அவங்க பேசுகிறப்போ எனக்கு என்ன சொல்லனே தெரியாது, சிரிப்பாக இருக்கும். ஆனால் நான் வாய்ஸ் போட்டிருக்கிறேன், நிறைய தடவை சொன்னேன். அவங்க அதை கவனிக்கிறதே கிடையாது. ஹல்லேலூயா. இல்லைங்க, மாற்றங்கள் வராது, போராடி கொண்டே தான் இருப்பாங்க. நீங்கள் என்ன தான் ஆலயத்துக்கு போனாலும் சரி, நீங்கள் எப்படி தான் தசமபாகம் கொடுத்தாலும் சரி, நான் வந்து உபவாசம் இருக்கிறேன்னு சொன்னாலும் சரி, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, உங்கள் இருதயத்தில் யார் மேலும் கசப்பு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டுமோ? நம்ம அப்பா நம்மளை எப்படி மன்னித்து ஏற்றுக்கொண்டார், நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தோம் நம்மளை எப்படி அவர் ஏற்றுக்கொண்டார், அதுபோல நாமும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ? ஆமென். கர்த்தர் பெரியவர். நிச்சயமா இது உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் பேசி கொண்டிருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், வேதம் சொல்லுகிற 2 கொரிந்தியர் 4:6 ஹல்லேலூயா. தேவன், அதாவது இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டமாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அந்த இருதயம் பிரகாசிக்கணும் பாருங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒரு மனுஷன் எதனால் தீட்டுப்படுகிறான்? அவன் சாப்பிடுகிறது, அவன் உண்கிறது, அது அவனுடைய வாய்க்குள் போய் அவருடைய அசன வாயில் அது என்ன செஞ்சு வெளியே வந்துடும். ஆனால் ஆண்டவர் சொல்றார், இருதயம் பொல்லாததாக இருக்கிறது. அவன் இருதயத்திலிருந்து வெளிப்பட்டு அவன் வாயினால் வெளிப்படுகிற அந்த வார்த்தை தான் அவனையே தீட்டுப்படுத்தும். நம்ம பேசுகிற வார்த்தைகள் ஒருத்தர் மேல பொறாமை கொண்டோ எரிச்சல் கொண்டோ நம்ம பேசுகிற பொழுது அந்த இருதயத்துல என் கிறிஸ்து இயேசுவால வந்து தங்க முடியாது. அவர் உங்களுக்குள்ள இருந்து பிரகாசிக்க முடியாது, உங்களுக்குள்ள இருந்து அற்புதங்களை செய்ய முடியாது. என் தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள தங்க முடியாது. அவர் உங்களுக்குள்ள தங்கிட்டார்னா உங்க வாழ்க்கை செழிப்பாயிரும், உங்க வாழ்க்கையில மாற்றம் வந்துடும். ஆவியானவர் உங்களுக்குள்ள தங்கணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆவியானவர்களை தங்க முடியல. எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்த்தோமோ, அவர் அந்த தேவைக்கு வருவாரு, ஒரு மனுஷனை செலக்ட் பண்ணுவாரு, அந்த மனுஷன் மூலயமா அத்தனை லட்ச ஜனங்களுக்கும் கடவுள் இருக்கிறத காமிப்பார். ஒரு மனுஷனை கொண்டு வல்லமையான கிரியைகளை செய்வார், போயிடுவார். திடீர்னு இறங்குவார், ஒரு மனுஷன் மேல இறங்குவார், தீர்க்க தரிசனம் பேச வைப்பார், மறைஞ்சிருவார். ஆனா நமக்கு அப்படி இல்லை பாருங்க. ஆவியானுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள தங்கி தாவரிக்கிறவர், நம்முடைய சரீரத்தை அவர் ஆலயமாக பார்க்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய சரீரமும் தேவன் வாசம் செய்யும் ஆலயம் ஆண்டவர் சொல்றார் பாருங்க. ஹல்லேலூயா. பவுல் அதான் அழகா எழுதுறார், நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். நமக்குள்ளதான் இருப்பார். நம்ம இருதயம் சுத்தமாக்கப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்துக்குள்ள அவர் வந்துட்டார்னு வைங்களேன், அன்பா பேசுவோம், சமாதானமா இருப்போம், நீடிய பொறுமை இருக்கும், நீடிய பொறுமை இருக்கும். நம்ம எவ்வளவோ பாவங்கள் அக்கிரமங்கள்ல செஞ்சா கூட தேவன் நீடிய பொறுமையா இருந்தாராம். அவர் நீடிய பொறுமையா இருந்தார். மக்களை அழிக்க அவருக்கு மனசு வரல பாருங்க. ஆகவேதான் தன் மடியில் இருந்த குமாரனை அனுப்பியாது இப்பவாது இந்த பிள்ளைங்க மாற மாட்டாங்களா
பழைய ஏற்பாட்டில் நிறைய காரியங்களை செஞ்சு பார்த்தார். தீர்க்கதரிசிகளை எழுப்பினார், நியாயாதிபதிகளை எழுப்பினார், ராஜாக்களை எழுப்பினார். ஆனா யாருமே மாறல. மறுபடியுமாக அவருடைய அன்பை உணர முடியல அவங்களால. என் அன்பு எவ்வளவு பெரியது என்பதை பாருங்கள். கடைசியாக செய்யக்கூடியதுதான் தன் மடியிலிருந்து சொந்த குமாரனை அனுப்பினார். எப்படி ஒரு தோட்டக்காரன் ஏசப்பா சொல்றாரு பாருங்க. ஒரு எஜமான் தன்னுடைய தோட்டத்தை என்ன செய்யறாரு? இன்னொருத்தோட குத்தகை கொடுத்துட்டு போறார். நல்ல ஒரு வேலைக்காரன், நம்பிக்கையா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான்? அவன் கையில கொடுத்துட்டு அவன் வெளியூருக்கு போயிடுறார். திரும்ப அவன் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த வேலைக்காரன்ட்ட போய் அந்த வயல்ல வந்த அந்த லாபத்தை வாங்கிட்டு வர்றதுக்கு அனுப்புறப்போ அவங்க என்ன பண்றாங்களாம்? அவனை கொன்றுறாங்க. இவன் அவனுடைய வேலைக்காரன் தெரிஞ்ச உடனேயே அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? அவனை கொன்னுடுறாங்க. அவன் 2-3 தடவை அந்த எஜமான் அனுப்பி பார்க்கிறார். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க? அவங்களை எல்லாத்தையும் கொன்னுடுறாங்க, அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, கொலை பண்ணிடுறாங்க. அவங்களை அடிச்சு விரட்டிடுறாங்க ஒரு சிலர். இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு கடைசியா இந்த ராஜா என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நான் இப்பொழுது என்ன செய்யட்டும்? என் சொந்த குமாரனை அனுப்பட்டும். என் சொந்த குமாரனை அனுப்புனா அவங்க என்ன பண்ணுவாங்க? எப்படியாச்சும் கொடுத்துருவான். ஏன்னா என்னுடைய குமாரன், ஏன் ரத்தம், ஏன் வித்து, ஏன் சொந்த மகன், என் சொந்த மகனை நான் அனுப்புறேன். இப்பொழுது அந்த வேலைக்காரர்கள் என்ன செய்வாங்க? எனக்குரிய பங்கை என் பிள்ளைகிட்ட கொடுத்துருவாங்க. இவன் சுதந்திரவாளி. இவன் பாருங்க, தன் சொந்த குமாரனை அந்த ராஜா அனுப்புறார். அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? இதுவரைக்கும் நம்ம அடிச்சு துரத்துனது, விரட்டினது அது வேற, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்ப வர்றான் பாரு, இவன் தான் சுதந்திரவாளி. இவனை உயிரோட நம்ம கொன்றணும். இவனை உயிரோட விடவே கூடாது. இவனை இம்மீடியட்டா நம்ம இவனை கொண்டு தள்ளிட்டோம்னா நம்ம தான் வாரிஸ், நம்ம தான் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறாங்க? குமாரனை கொன்னுடுறாங்க. அந்த ராஜாவுடைய குமாரனையே கொன்னுடுறாங்க. அந்த ராஜாவுக்கு பயங்கர கோபம் வருது. அவர் வருகிறார். அவர் வந்து என்ன செய்கிறார்? அவர்களை எல்லாம் பிடிச்சு விரட்டிட்டு, விரட்டிட்டு மீன்ஸ் அதாவது உபாதிக்கிறவர்கள், அது வேதனைப்படுத்தக்கூடிய அந்த இடத்துல சிறையில் கொண்டு போய் தள்ளிடுறார். தள்ளிட்டு அதை வேறொருத்தர் கையில் கொடுக்குறாருன்றது இந்த சம்பவத்தை நீங்க படிச்சிருப்பீங்க. இது எல்லாமே கிறிஸ்து இயேசுவுடைய காரியங்களை அது வெளிப்படுத்துது. பிதாவை வெளிப்படுத்துகிறது. கடைசியாக தம்முடைய குமாரன் அனுப்பி இருக்கிறார். இந்த நாட்கள் நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டிய நாட்கள். ஆவியானவர் ஏவிக்கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு இருதயத்திலும். நீ ரட்சிக்கப்படும், நீ மீட்கப்படும். இந்த இயேசுவை நம்பு, அவரை விசுவாசி, அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள். காலம் மிக சமீபம். எத்தனையோ பேர் சொல்லி கொண்டு வராங்க. கால சூழ்நிலைகளை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். மனம் திரும்ப வேண்டும். நிச்சயமாக என் தேவ ஆவியானவர் உங்கள் உள்ளத்தில் பேசி கொண்டிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நேரத்திலும் கூட இந்த வார்த்தையை கேட்ட நீங்க, நான் ஜெபிக்க போகிறேன். விடுதலைக்காக ஜெபிக்க போகிறேன். சுகத்துக்காக ஜெபிக்க போகிறேன். நிச்சயமா என் இயேசு அற்புத சுகத்தை கொடுப்பார். நீங்க ஒரு நிமிஷம் என்னிடத்துல இந்த நேரத்தில் சொல்லி பாருங்க, ஆண்டவரே, என் பாவங்களை, என் அக்கிரமங்களை, என் மீறுதல்களை மன்னியும் அப்பா. அநேக காரியங்கள் என்ன தெரியுமா? மீறுதல்கள் நமக்கு தெரியும். இது பாவம்னு தெரியும், குற்றம்னு தெரியும், இது ஏசப்பாவுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். ஆனாலும் நம்ம செய்வோம். அந்த செய்ய வைக்கிற அந்த அசுத்த ஆவிகள் இந்த நேரத்தில் உங்களை விட்டு விலகட்டும். அதுக்கு நீங்க கேட்க வேண்டியது ஆண்டவர்ட்ட மன்னிப்பு தான். நம்மளால் அது ஒண்ணுதான் செய்ய முடியும். நாம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவர் சமூகத்தில் விழுவது, அவர் பாதத்தில் விழுவது. ஆண்டவரே, என்னை மன்னியும் அப்பா. சுவாமி மன்னிங்க சொல்லி பாருங்க. எசப்பா, என்னை மன்னியும், என் பாவங்களை மன்னியும், என் மேல் காணக்கூடிய குற்றங்களை மன்னியும். விட முடியாத அந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் அப்பா. உங்களுக்கு தெரியும் சகோதரி, உங்களுக்கு தெரியும் சகோதரனே, உங்களுக்கு தெரியும். உங்கள் இருதயம் உங்களிடத்துல இந்த நேரத்தில் நான் பேசுகிற வேளையிலே உங்க இருதயத்தில் அந்த உணர்வுகளை ஆண்டவர் தருவார். உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். நீங்க என்ன மிஸ்டேக்கா இருக்கிறீங்கன்னு என் ஆவியானவர் உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாய் காண்பிப்பார். நான் உணர்த்தப்பட்டு பேசுகிறேன்.
ஆவியானவர்ட்ட இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்து பாருங்க. அற்புதத்தையும் அடையாளத்தையும் பார்ப்பீங்க. என் இயேசு கிறிஸ்துவின் கரம் உங்க மேல இறங்கும். இப்பொழுது என் உன்னதமாவுடைய கரம் இறங்கும். இப்பொழுது இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது இயேசுவின் நாமத்துல இப்பொழுதே ஒரு விடுதலை நான் கட்டவிழ்கிறேன் ராஜா. இந்த நேரத்துல தான் மகிமையானது இறங்கட்டும் சுவாமி. இருள் விலகும் என்று சொன்னீங்கப்பா. இருள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இனி உடைய பிள்ளைகள் மங்கி எரியக்கூடாது, பிரகாசித்து எரிய பண்ணுவீராக. ஹல்லேலூயா. உம்முடைய முகத்தை ராஜா உம்முடைய பிள்ளைகள் மேல ராஜா நீர் பிரகாசிக்க செய்யும். இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே நான் கட்டளை எடுக்கிறேன். பலவீனர்கள் பலவான்களாக மாறட்டும். தெய்வீக சுகம் இந்த நேரத்தில் உண்டாகட்டும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ மை மாஸ்டர். எத்தனை பேர் சுகத்தை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? உண்மையா ஆண்டவரே, நான் இப்பொழுதே சுகமாகணும், இந்த நிமிஷமே நான் சுகமாகணும் சொல்லி பாருங்க. ஒரு சகோதரி உங்களுக்கு தலை சுற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதுகு வலியில ஒரு சகோதரி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு குட்டி பாப்பாவுக்கு கேன்சர். ரீமா காரதலபா ஷக்கல அதியான் சொன்னதுபி. ஹல்லேலூயா. மகிமையின் ராஜா அந்த நேரத்தில் தொடுவாராக. எந்த இடத்துல பலவீனங்கள் இருக்கிறதோ இந்த நேரத்துல கைகளை வைங்க. ஒரு கால்களில் கைகளில் எந்த இடத்துல பலவீனம் இருந்தாலும் சரி, ஒரு அற்புத சுகத்தை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். ஓ ரீமா காரதலபா ஷிபலபரா கலதியான் சொன்னது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகட்டும். இப்பொழுதே ஜெபிக்கிற அந்த நேரத்துல தானே யாரெல்லாம் விசுவாசத்தோடு தங்கள் கைகளை அப்பா பலவீனமான தன் சரீரத்துல வைத்திருக்கிறார்களோ இப்பொழுதே அற்புத சுகம். ஹல்லேலூயா. முதுகு வலிகள் மாறும் இயேசுவின் நாமத்தில். கை கால் வலிகள் மாறும். வலிகள் விலகுகிறது இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கட்டளை எடுக்கிறேன். வலிகள் விலகட்டும். வலிகளுக்கு காரணமா இருக்கிற பொல்லாத ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை எடுக்கிறேன். சுகத்தை இயேசுவின் நாமத்தில் கட்டவிழ்கிறேன். டயபெட்டிஸ் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நார்மல் ஆகட்டும். பிளட் பிரஷர் இயேசுவின் நாமத்தில் நார்மல் ஆகட்டும். ஹல்லேலூயா. கேன்சர் கட்டிகள் மறையட்டும். ஓ ரீமா கரதலபா ஷிக்கல அதியான் சொன்னது. எலும்புல காணக்கூடிய கேன்சர்கள் மறையட்டும் இப்பொழுது. ஓ தேங்க்யூ ஜீசஸ். டயாலிசிஸ்ல இருக்கிற, டயாலிசிஸ் பண்ணி கொண்டு இருக்கிற சகோதரிக்காக நான் செபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த குழந்தைக்காக, சிறு பெண்ணுக்காக நான் செபிக்கிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்துல இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும். ரிப்போர்ட்டுகள் இயேசுவின் நாமத்துல மாறட்டும். மருத்துவ ரிப்போர்ட்டோடு அமர்ந்து இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை எடுக்கிறேன். ஹல்லேலூயா. உங்க ரிப்போர்ட் மாறும் இயேசுவின் நாமத்தில். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் சாட்சி சொல்லுவேன். இதே சகோதரத்தில் நானும் சாட்சி சொல்லுவேன். என்னோட அதிகாலை ஜெபத்தை நீங்க எத்தனை பேர் கவனிக்கிறீங்க எனக்கு தெரியல. தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்சியை நான் வச்சிருப்பேன். தினமும் ஒரு சாட்சி. ஹல்லேலூயா. உங்களை உற்சாகப்படுத்த என் ஆண்டவர் இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். இன்றும் அவர் அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். உங்கள் அவிசுவாசம் நீங்க வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்துல நீங்கள் உங்களை வர்த்திக்க பண்ணுவதற்காக தான் அந்த சாட்சிகளை போட்டு கொண்டு இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே கையை நீட்டக்கூடாது. இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. தேங்க்யூ மை மாஸ்டர். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்வேன். என் ஆவியானுடைய கேளுங்க. ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க செய். அநேகரால் நம்ப முடியல, இந்த காரியங்கள் நடக்குமா? மருத்துவர் இப்படி சொல்லிட்டாரே, மருத்துவர் அப்படி சொல்லிட்டாரே, இது அப்படித்தான் நடக்குன்னு நீங்க கால்குலேட் பண்ணியிருப்பீங்க. இல்லைங்க, மருத்துவர் ரிப்போர்ட்டையே மாற்றக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. ஆண்டவரே என் சூழ்நிலையை மாற்றுங்க, என் ரிப்போர்ட்டை மாற்றுவீர் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மை மாஸ்டர். தேங்க்யூ மை மாஸ்டர். ஹல்லேலூயா. விசுவாசமே நம்பிக்கையிலே இல்லாம பேசினவன் தான் பெதஸ்தா குளத்துல கடந்தவன். அவனை பாருங்க, பெதஸ்தா குளத்துல இருக்கிறான். தண்ணீர் கலக்கப்படுகிற பொழுது முதல் ஆளா இறங்கணும், அவனால இறங்க முடியாது. அவனால அவன் சொல்றான், ஆண்டவர் இயேசப்பா சொல்றாரு, நீ சுகமாக விரும்புகிறாயா? அவன் விரும்புகிறேனே சொல்ல முடியல. அவனால அதை சொல்லக்கூட முடியல. பாருங்க, அவன் புலம்புறான். ஆண்டவரே, அவர் கேட்கிற கேள்விக்கும் இவன் சொல்ற பதிலும் வித்தியாசமா இருக்கு. அவர் கேட்கிற கேள்விக்கும் பதிலே சொல்லல. பாருங்க, இவனால முடியல.
நான் சொல்கிறேன், ஆண்டவரே நான் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி முந்தி கொள்கிறாங்க. என்னால் நான் இறங்குவதற்கு முன்பதாக யாரோ இறங்கிடுறாங்க. என்னால் முடியலைன்னு சொல்கிறேன். ஆண்டவர் சொல்ல, அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அல்லேலூயா. அந்த வார்த்தையை அவன் கேட்ட உடனே அவனுக்குள்ள இனம் புரியாத ஒரு பலன். ஏன்னா கிறிஸ்து இயேசுவின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையில ஜீவன் உண்டு, ஜீவன் உண்டு, உயிர் உண்டு, உயிர். ஆமா, அவருடைய வார்த்தையில உயிர் உண்டு. அது உயிருள்ள வார்த்தை. அல்லேலூயா. பிதாவிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை குமாரன் மூலமாக அது பேசப்படுகிறது. அந்த வார்த்தை செயல்படுத்துகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர். வேதம் சொல்லுகிற கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு ஆவியானவர் அவைகளை கூட்டி சேர்ப்பார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அல்லேலூயா. அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஜீவன் உள்ளது. அந்த ஜீவன் புறப்பட்டு போனோம்னா அவனுக்கு என்னன்னே தெரியல, அவனே அறியாம தப்புன்னு எந்திரிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசமே இல்லாம இருந்தவன், தேங்க்யூ ஜீசஸ், விசுவாசமே இல்லாம இருந்தவன் பாருங்க, தன் குமாரனை ஒருத்தன் கூட்டிட்டு போறான். அவனுக்கு வந்து பிசாசு பிடிச்சிருது. அவன் தண்ணியில குதிச்சிடுறான், தீயில குதிச்சிடுறான். சிறு வயதுல இருந்தே அவனுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. இந்த பிசாசு அவனை விடவே மாட்டேங்குது. அவன் போகாத மந்திரவாதி கிடையாது, அவன் பார்க்காத வைத்தியர்கள் கிடையாது, அவன் செலவழிக்காத பணம் கிடையாது. அவனுக்கு நம்பிக்கையே போயிடுச்சு, என் மகனை குணப்படுத்த முடியாது. கடைசியா அப்போஸ்தலர்கள் சீஷர்களும் என்ன செஞ்சாங்க? துரத்தி பார்க்குறாங்க, போக முடியாது, போகல. இவனுக்கு டோட்டலாக நம்பிக்கை போயிடுச்சு. இப்போ ஏசப்பாட்ட வர்றப்போ அவர் முதல்ல கேட்குற கேள்வி, விசுவாசிக்கிறியான்னு கேட்குறார். அவன் சொல்கிறான், அவர்கிட்டயே கேட்குறான் பாருங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கும்படி எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. விசுவாசத்துக்கு கூட அவர் உதவி செய்கிறாராம் பாருங்க. அவனுக்கு அது உதவியும் செஞ்சு தன் மகனை விடுதலையாக்கி கொடுத்தார். எவ்வளோ அற்புதமான ஒரு தேவன். இந்த நேரத்தில் உங்களை சுகப்படுத்துவார், இந்த நேரத்தில் உங்களை சுகப்படுத்துவார், இந்த நேரத்தில் உங்களை குணப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் காயங்களை ஆற்றுகிறவர், காயங்களை கட்டுகிறவர். உங்கள் காயங்களை கட்டுவார். உங்கள் மனபாரத்தில், உங்கள் இருதயத்தில் இருக்கிற காயத்தை கட்டுவார். இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிற இந்த நேரத்தில் தானே இருதய வலியில், பிளட் பிரஷர் இருக்கிற அப்பா ஒரு சகோதரிக்காக நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா. இதய துடிப்பு நார்மல் ஆகட்டும், பிளட் பிரஷர் நார்மல் ஆகட்டும், இதய துடிப்பு இயேசுவின் நாமத்தில் சீராகட்டும். வல்லமை வெளிப்படட்டும், சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும், ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் அப்பா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ மை மாஸ்டர். நான் ஜெபிக்கிற பொழுது, இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது அலைக்கழிக்கிற ஆவிகளை நான் பார்க்கிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன், இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன், இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை மாஸ்டர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் பிரேயர் ஜெப குறிப்பு போட்டிருக்கிறீங்க. நான் பார்க்குறேன், இயேசுவின் நாமத்தினால உங்கள் எல்லாருக்காக நான் ஜெபித்துக் கொள்வேன். கவலைப்படாதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடியது ஒன்றே உண்டு, அவருடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கட்டும், சத்ருவின் கிரியைகள் உங்களை விட்டு விலகணும். தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை மாஸ்டர், தேங்க்யூ மை ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த நேரத்திலும் கூட நம்ம கொஞ்ச நேரம் இப்பொழுது ஆண்டோடைய வார்த்தை கேட்க போகிறோம். ஆமாம், சுகமளிக்கிற வல்லமை மீண்டும் ஆண்டவர் கொடுப்பார். மீண்டும் நான் ஒரு 10 நிமிஷம் நான் ஜெபிப்பேன் உங்களுக்காக. இந்த நேரத்தில் ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கொஞ்ச நேரம் கேட்க போகிறோம். எனக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் நீங்கள் கேளுங்க. இன்னும் அநேகருடைய இருதயத்தில் அந்த விசுவாசம் தூண்டப்படணும். கர்த்தர் சொல்றார், உங்கள் இருதயத்தில் உள்ள விசுவாசத்தை என் ஆண்டவர் வர்த்திக்க பண்ண விரும்புகிறார். அவருடைய வார்த்தையை கொஞ்ச நேரம் கேளுங்க. மறுபடியும் நான் ஜெபிக்கிறேன். ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் அமர்ந்துருங்க. இந்த இரவு நேரத்தில் உங்கள் படுக்கையில் நீங்கள் இருக்கிற ரூமில் எங்கே இருந்தாலும் சரி, அவனுடைய வார்த்தையை கேளுங்க. நான் மீண்டும் நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட். உங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனம். தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். இந்த வசனம் சொல்லுது, தாவீதை தேவன் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டாராம். ஆமென். இதே தாவீதை
2 சாமுவேல் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 14வது வசனத்துல தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிடுவார். இப்போ இங்க தேவன் சொல்லுகிறாரு, தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மகனை கண்டுபிடித்து ஜனங்களுக்கு தலைவனாக. இங்க தாவீதை குறித்து தான் போடப்பட்டிருக்குது. சவுல் தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சதுனால சவுலை தள்ளிட்டு அந்த இடத்துல தாவீதை ராஜாவாக்கும் போது சாமுவேல் தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். இப்போ இங்கேயும் தேவன் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்றவன் சொல்லிட்டு தாவீதை சொல்றாரு. அதே மாதிரி அப்போஸ்தலர் அதிகாரத்துல பேசும்போதும் சொல்லப்பட்டிருக்குது, தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தான் அப்படின்னு. ஆனா வசனம் சொல்லுது, இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது அப்படின்னு. எந்த காரியம் அப்படின்னா, தாவீது செய்த ஒரு காரியம். நாம தாவீதை குறிச்சு இப்ப தியானிக்க போகிறோம். ஆனா இது எதுக்காக நம்ம தியானிக்க போகிறோம்? தேவன் எதற்காக இந்த வார்த்தைகளை நமக்கு அனுப்புகிறாரு அப்படின்னா, தேவன் நல்லவரு, தேவன் நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்கிறாரு, தேவன் அற்புதங்களை இன்றைக்கும் செஞ்சிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் நாம நம்புவோம், இதெல்லாம் நாம விசுவாசிக்கிறோம். ஆனா நமக்கு செய்வாரா அப்படிங்கிறதுலதான் நமக்கு டவுட்டே இருக்குது. நான் பாவி, எனக்கு தேவன் நன்மை செய்வாரா? நான் இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருக்கிறேன், எனக்கு தேவன் நன்மை செய்வாரா? இதுதான் நம்மளுடைய கேள்வி. எனக்கெல்லாம் இது நடக்காது, இந்த நோயெல்லாம் எப்படி குணப்படுத்துவாரு? இது நம்முடைய எண்ணங்களா இருக்குது. நாம இதுல இருந்து வெளியில வரணும். ஏன்னா தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக நீங்களும் நானும் இருக்கிறோங்கிறத நாம விசுவாசிக்கும் போதுதான் தேவன் நமக்கு அற்புதங்களை செய்ய முடியும். இப்போ இந்த குற்றம் பாவம் அப்படிங்கிறது, தாவீது ஒரு பெரிய பாவத்தை செஞ்சான். அதனாலதான் இந்த காரியம் கர்த்தருக்கு பொல்லாததா இருந்ததுன்னு வசனம் சொல்லுது. என்ன காரியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். தாவீது எழுந்திருச்சு அவனோட அரண்மனையில இருந்து பார்க்கும்போது ஒரு பெண் குளிச்சிட்டு இருக்கிறத பாக்குறான். பத்சேபா குளிச்சிட்டு இருக்கிறா. அவன் மேல ஆசைப்பட்டு அவ யாருன்னு விசாரிக்க சொல்றான். இப்போ விசாரிக்கும் போது அவன் இன்னொருத்தனுடைய மனைவி, அதாவது ஊரியா அப்படிங்கிறவனுடைய மனைவி அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இன்னொருத்தனோட மனைவின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாவீது அதை விட்டுருக்கலாம். ஆனா விடல. அவன் திரும்பவும் என்ன செய்யறான், அவளை அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்து தவறு செய்யறான். தவறு செஞ்சதுக்கு அப்புறம் பத்சேபா ஆள் அனுப்பி சொல்றா, அவ கர்ப்பமா இருக்கிறேன் அப்படின்னு. சரி, அப்பவாது விட்டுருக்கலாம். ஆனா அப்பவும் அந்த பாவத்தை அவன் விடல. என்ன செய்யறான், உரியாவை ஆக்சுவலா அங்க போர் நடந்துட்டு இருக்குது, ராஜாக்கள் போர் செய்யற நேரம் அது. தாவீது போருக்கு போயிருந்தானா இந்த காரியங்கள் அங்க நடந்திருக்காது. ஆனா தாவீது போருக்கு போகாம யோவாபையும் ஊரியா மாதிரி இன்னும் நிறைய போர் வீரர்களை அனுப்பிட்டு இவன் அரண்மனையில இருக்கிறான். அங்கிருந்து உரியாவை வர சொல்றான், ஆள் அனுப்புறான். உரியா வந்ததுக்கு அப்புறம் அவனை வீட்டுக்கு போய் மனைவியோடு சந்தோஷமா இருக்க சொல்றான். ஆனா உரியா போகல, அரண்மனையிலேயே தங்கிடுறான். இப்போ தாவீது என்ன செய்யறாருன்னா, உரியாவை கூப்பிட்டு நீ ஏன் போகல அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு உரியா சொன்ன பதில், அவனுடைய இரத்தத்துல நாட்டு பற்று அவ்வளவு இருந்தது. அதனால சொல்றான், என்னுடைய தலைவர் எல்லாரும் அங்க போர் செஞ்சிட்டு இருக்கும்போது நான் போய் எப்படி என் மனைவி கூட சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு தாவீது அந்த உரியா கேக்குறான் தாவீது கிட்ட. தாவீதுக்கு அப்பவாது மனசுல குத்தி இருக்கணும், இவ்வளவு நல்லவனா இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி அந்த பாவத்தை விட்டுருக்கலாம். ஆனா அப்பவும் அவன் விடல. என்ன செய்யறான், உரியாவை கூட்டிட்டு போய் தண்ணி அடிக்கிறாங்க, நிறைய குடிக்க செஞ்சு அவனை வெறிக்க செய்தான்னு வசனம் சொல்லுது. அப்படின்னா தன்னுடைய நிலைமைய மறக்க செய்யறான். நாம பாக்குறோம், குடிக்கிறவங்க நிறைய குடிக்கும் போது அவங்க என்ன செய்யறாங்க, என்ன பேசுறாங்கங்கிறது அவங்களுக்கே தெரியாது. மறுநாள் நான் இப்படி எல்லாம் பேசினேனா, நான் இதெல்லாம் செஞ்சனா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாம போயிரும், தன்னுடைய நிலைய மறந்துடுவாங்க. அந்த நிலைக்கு உரியாவை அனுப்பி நீ இன்றைக்கு வீட்டுக்கு போன்னு சொல்றான். ஆனா அன்றைக்கும் உரியா வீட்டுக்கு போகல, அரண்மனையிலேயே தங்கிடுறான்.
இப்போ திரும்ப உரியாவை கூப்பிட்டு கேட்கும்போது, நான் போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு உரியா சொல்கிறான். இப்போ இந்த உரியா ஆக்சுவலாக தன்னுடைய நிலையை மறந்துட்டான். அவனுடைய சப்கான்சியஸில், அவனுடைய ஆழ் மனதில், அவனுடைய இரத்தத்தில் நாட்டு பற்று இருந்ததுனால, நாட்டின் மேலே எப்படியாவது நான் போரிட்டு காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்ததுனால அவனால் வீட்டுக்கு போய் மனைவியோடு சந்தோஷமாக இருக்க முடியல. இதை அறிஞ்சதுக்கு அப்புறமாவது தாவீது விட்டுருக்கலாம், அந்த பாவத்தை விடலை. என்ன செய்யறான்? மறுபடி உரியாவுடைய கையிலேயே ஒரு கடிதத்தை எழுதி யோவாபு கையில கொடுக்க சொல்றான். அதுல உரியாவை முன்னாடி நிக்க வச்சு போர் எதிரிகள் சண்டை போடும்போது அவனை விட்டுட்டு மற்றவங்கெல்லாம் பின்னாடி தள்ளி வந்துருங்க, அப்போ உரியா சாகடிக்கப்படுவான்னு சொல்லி அவன் கையிலேயே எழுதி அதை அனுப்பி யோவாவோட கையில கொடுக்க சொல்றான். தாவீதோடைய இருதயம் எப்படி இருக்குது, உரியாவோட இருதயம் எப்படி இருக்குது பாருங்களேன். உரியா ஒன்றுமே அறியாம அந்த கடிதத்தை வாங்கிட்டு போய் யோவாவோட கரத்துல கொண்டு போய் கொடுக்கறான். அதே மாதிரி நிக்க வைக்கிறாங்க. அவன் மடிந்து போகிறான். அந்த அவனோட மனைவி பத்சேபால தன்னுடைய மனைவியாக தாவீது எடுத்துக்கொள்றான். இப்போ இந்த இடத்துல தாவீது ஒரு பெரிய பாவம் செய்யறான். உரியா அவ்வளவு நல்லவனாக, அவன் அவ்வளவு குணசாலியாக இருந்த பிறகும் அநியாயமா அவனை கொலை செய்யறதுக்காக முன்னாடி நிப்பாட்டி எவ்வளவு பெரிய பாவம் செய்யறான். இந்த தாவீதை தான் தேவன் சொல்றாரு, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன்னு. அப்போஸ்தலர்லையும் அதே நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த காரியம் செய்யும் போது தேவன் சொல்றாரு, இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது அப்படின்னு போடப்பட்டிருக்குது. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 1வது வசனத்துல தேவன் என்ன பண்றாருன்னா, நாத்தானை தாவீதின் இடத்துல அனுப்புறாரு. நாத்தான் ஒரு கதை சொல்லி, ஒரு பணக்காரன், ஒரு ஏழை, 2 பேர்கிட்டையும் ஆடுகள் இருக்குது. ஏழை கிட்ட ஒரே ஒரு ஆடு இருக்குது. ஒரு வழிபோக்கன் வரும்போது இந்த பணக்காரன் என்ன செய்யறானா, தாங்கிட்ட இருக்கிற எல்லா ஆடுகளையும் விட்டுட்டு அந்த ஏழை கிட்ட இருந்த ஒரே ஒரு ஆட்டை பிடித்து கொன்று சமைச்சு கொடுத்துட்றான். இப்போ இத பேசும்போதே தாவீதுக்கு எப்படி இரக்கமற்றவனா இருக்கிறான். அவனுக்கு 4 மடங்கு திரும்ப கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோபத்துல பேசுறான். நாத்தான் சொல்றான், அது நீதான் அப்படின்னு சொல்றான். தாவீது இருதயத்துல குத்தப்படுது. ஐயோ, நான் எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அப்போ நாத்தான் தாவீது கிட்ட பேசும்போது தேவனுடைய வார்த்தைகள், உனக்கு நான் வீட்டை கொடுத்தேன், சவுல தோற்கடித்து உனக்கு ராஜ்யபாரத்தை கொடுத்தேன், மெய்ப்பனா இருந்த உன்னை நான் ராஜாவா மாத்தினேன், இன்னும் எத்தனையோ நீ கேட்டிருந்தாலும் நான் உனக்கு தந்திருப்பேன், இதை விட மேல நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தந்திருப்பேன், ஆனா நீ கேட்கல, இப்படி செஞ்சிட்ட அப்படிங்கிறத அங்க உணர்த்துறாரு. இப்போ தாவீது இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சதுனால அவனுடைய மகனுக்கு நோய் வந்துருது. இவன் போய் ஒரு ரூம்குள்ள அடைச்சிட்டு கீழே உட்கார்ந்து தரையில சாக்கு விரிச்சு உட்கார்ந்து சாப்பிடாம உபவாசம் இருந்து நிறைய நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். வியாதிப்பட்ட அந்த பிள்ளை இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க அவங்கிட்ட சொல்ல பயப்படுறாங்க. வியாதிப்பட்டு இருக்கும்போதே இவ்வளவு கஷ்டப்படுற தாவீது கிட்ட இறந்து போயிட்டான்னு சொல்லும்போது என்ன செய்வானோன்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கிறத பார்த்து தாவீது மரித்து போனானோன்னு கேட்டு வெளியில நல்லா குளிச்சு ப்ரேயர் பண்றான், சாப்பிட்றான், சர்ச்சுக்கு போறான், எல்லாத்தையும் நார்மலா செய்யறான். அப்போ தாவீதோட இருதயம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த இருதயத்தை தான் தேவன் தனக்கு ஏற்றவனாக, தனக்கு ஏற்ற இருதயமாக தேவன் கண்டுபிடிக்கிறாரு. பாவம் செஞ்சா மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கும்போது தேவன் மன்னிச்சிட்டாரு, அந்த பாவத்தை மறந்துட்டாருங்கிறத உறுதியாய் நம்பினான். இந்த நம்பிக்கை நமக்கு வரணும். ஆமென். தாவீது சங்கீதத்துல சொல்றான், நான் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்றான். எப்படி அவனால சொல்ல முடியும்? இவ்வளவு பெரிய பாவத்தை செஞ்சுட்டு எப்படி நான் செய்யலைன்னு சொல்ல முடியும்? காரணம் என்ன அப்படின்னா, பாவத்தை கடலின் ஆழத்துல மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அங்க அப்படி நான் ஆக்குறேன்னு தேவன் சொல்லியிருக்கிற வசனங்களை தாவீது நம்புறான். ஆமென். இப்போ இந்த பாவம் தேவன் மன்னிச்சிட்டாருங்கிறத தாவீது நினைச்சு அதை நம்பினதுனால தாவீது மறந்துட்டான். ஹல்லேலூயா.
தேவனும் மறந்துட்டாரு. தாவீது செய்த பாவத்தை தேவனும் மறந்துட்டாரு, தாவீதும் மறந்துட்டான். தேவன் மறந்துடுவாரு. எப்பவுமே நம்ம பாவம் செய்யும் போது தேவன் மறந்துடுவாரு, மன்னிச்சிருவாரு. ஆனா நாம மறக்கணும். அதுதான் தாவீது செய்யறான். தான் பாவம் செஞ்சதை, தான் ஒரு குற்றம் செஞ்சு தனக்கு ஒரு தண்டனை கூட பரவாயில்ல, ஆனா அவன் செஞ்ச தப்புனால அவனோட பிள்ளை பாதிக்கப்படும் போது அவனுக்கு எவ்வளவு பெரிய குற்ற உணர்ச்சி இருக்கணும். ஆனா தேவன் என்ன மன்னிச்சிட்டாரு, அந்த பாவத்தையும் தேவன் என்ன மன்னிச்சிட்டாருன்னு நம்பி விசுவாசிச்சு தேவனை துதிச்சுக்கிட்டே இருந்த காரணத்தினால, இது சாத்தானுடைய பெரிய சதி என்ன அப்படின்னா, நாம பாவம் செய்யறது கிடையாது. பாவம் செஞ்சதுனால தேவனை விட்டு நம்ம விலகுவோம் பாருங்க, அதுதான் அவனுடைய சதி. அந்த சதி தாவீது கிட்ட வேலை செய்யல. தாவீது இன்னும் அதிகமா தேவன் கிட்ட போனான், இன்னும் அதிகமா தேவனை துதிச்சான். இதேதான் தேவன் நம்ம கிட்டையும் எதிர்பார்க்கிறாரு. நீங்க பாவம் செய்யணுங்கிறது இல்ல, ஏதோ தெரியாம செய்த பாவத்தை, நான் பாவம் செஞ்சிட்டனே, நான் பாவி, தேவன் எனக்கு இதை செய்ய மாட்டாரு அதை செய்ய மாட்டாருன்னு சொல்லிட்டு நீங்க விலகி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாத்தான் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். நீங்க இல்ல, என் தேவன் எனக்காக ஏதாயிலும் செய்திடுவார், தேவன் என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, மறந்துட்டாருன்னு நீங்க என்னைக்கு நம்பி தேவனுடைய அருகில போறீங்களோ, தேவன் பக்கத்துல போறீங்களோ, தேவனுக்கு நான் செல்ல பிள்ளைங்கிறத நம்புறீங்களோ, விசுவாசிக்கிறீங்களோ, நிச்சயமா தேவன் உங்க வியாதி படுக்கையை மாற்றி போடுவாரு. ஆமென். உங்களுடைய தரித்திரத்தை மாற்றுவாரு. கடன்கள் எல்லாம் அடைக்கப்படும். குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் மாறும். திருமண தடைகள் மாறும். குழந்தை பாக்கியம் உடனே நிறைவேறும். இன்னும் கெட்ட பழக்கங்கள்ல இருந்து பிள்ளைகளை தேவன் மீட்டெடுப்பாரு. பிரிந்து போன கணவன் உங்ககிட்ட வருவாங்க. கோர்ட்ல நடக்கிற கேஸ்ல உங்களுக்கு ஜெயம் வரும். வீடு கட்டி ஜெயமா நீங்க வாழ்வீங்க. உங்களை பார்க்கிறவங்க ஆச்சரியப்படுவாங்க. ஆமென். நீங்க தேவனை இறுக்கமா பற்றிக்கோங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க தயாராகுங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில உங்களுடைய என்னுடைய எல்லா பாவங்களுக்கான தண்டனையும் அனுபவிச்சிட்டாரு. அவருடைய இரத்தத்தினால நீங்களும் நானும் நீதிமான்களாக இருக்கிறோம். ஆமென். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறோம். நாம பரிசுத்தரா இருக்கிறோம். பிதாவனுடைய அருகில தைரியமாய் போகிறதுக்கு கிருபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால இனி நான் பாவின்னு சொல்லி தேவனை விட்டு தூரம் போகாம இன்னும் அதிகமா அவருடைய பக்கத்துல நம்ம போனோம் அப்படின்னா, நீங்களும் நானும் தாவீத மாதிரி தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவங்களா மாறுறதுல ஒரு துளி சந்தேகம் கூட இல்லவே இல்லை. இன்றைக்கு நீங்க இந்த எண்ணத்தை, தேவன் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிட்டாரு, எனக்கு நிச்சயமா அற்புதம் செய்வாருங்கிறத திரும்ப திரும்ப அறிக்கையிடுங்க. அவரை துதிச்சுக்கிட்டே இருங்க. ஏராளமான தாராளமான நன்மைகளை தேவன்கிட்ட இருந்து பெற்றுருங்க. நம்ம தொடர்ந்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். ராஜா, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி சுவாமி. ஆமா ராஜா, அந்த நேரத்திலும் என் தேவனுடைய வல்லமை மீண்டுமா இப்பொழுதும் ஊற்றப்படட்டும். ராஜா, நீர் உம்முடைய வார்த்தையை கொடுத்தீரப்பா. கேட்ட ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயத்தையும் நீர் சுகமாக்கினீர். ஆமா ராஜா, உம்முடைய வார்த்தையானது இயேசுவே பிள்ளைகளின் பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் மன்னித்தது என்று நான் உணர்கிறேன் சுவாமி. நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பாவங்களும் இப்பொழுது பிள்ளைகளை விட்டு விலகட்டும். எஸ்டர்டே அருமையா சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்மளை விட்டு விலக்குகிறவர். குற்ற உணர்வோடு நம்ம தேவ சமூகத்தில் நிற்க கூடாது. பாருங்க, என் இயேசு என்னை மன்னித்தார், என்னை ரட்சித்தார், என்னை விடுதலையாக்கிட்டார். நம்ம சொல்லி பாருங்க, என் பாவங்களை அவர் ஏற்கனவே மன்னிச்சிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லி பாருங்க, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் சுவாமி. இப்பொழுதும் மீண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் ராஜா. ஒரு வல்லமை இப்பொழுது இறங்கட்டும். ஹல்லேலூயா. ஏசாயா 1:18 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையை போல் அது வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அது வெண் பஞ்சை போல மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, இரத்தாம்பர சிவப்பா இருந்தா கூட பாருங்க, ஆண்டவர் அப்படியே மாற்றிடுவாராம். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும்.
ஹல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவரே, ஒரு விஷயம் மீண்டுமாய் உம்முடைய மகிமை இந்த நேரத்தில் இறங்கட்டும். இறங்கட்டும் அப்பா. மீண்டும் ஒரு விஷயம் என் தேவ ஆவியானுடைய அசைவாடுதல் உண்டாகட்டும். உண்டாகட்டும் அப்பா. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென் ஆமென். தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடட்டும். அசைவாடு. இப்பொழுதும் இந்த ஜெபத்துல உண்மையாய் உங்கள் இருதயத்தோடு, உண்மையான உள்ளத்திலிருந்து, ஆமென். உண்மையான மனசிலிருந்து, உண்மையான உங்க சிந்தையிலிருந்து நீங்க இந்த நேரத்துல இந்த கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து அவரை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னார் அற்புதத்தை பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்க. இருக்கிற இடத்துல உன்னதரை நோக்கி பாருங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு நில்லுங்க. என் கிறிஸ்து இயேசு மீண்டும் ஒரு விசை குணப்படுத்த விரும்புகிறார். சுகமளிக்கிற வல்லமை உங்கள் மேல இறங்கும். ஆமென். என் தேவ ஆவியானவர் உங்கள் மேல அசைவாடுவார். அசைவாடு. இந்த நேரத்துல என் தேவ மகிமை இறங்கும். அவருடைய தொடுதல் உங்கள் மேல உண்டாகும். அவர் தம்முடைய தழும்புகளால் உங்களை தொட்டு சுகப்படுத்துவார். சுகப்படுத்துவார். Thank you Holy Spirit. நன்றி ஐயா. மெய்யாகவே எங்கள் பாடுகளையும் நன்றி அப்பா. எங்கள் துக்கங்களையும் எங்கள் நோய்களையும் தீர்த்தி. நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்தீர். ஆமென். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் சுகமானோம். சுகமானோம். என் கிறிஸ்து இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன். சுகமானோம். ஹல்லேலூயா. ஹalleluya. அவர் சிந்தின இரத்தத்தினால நான் சுகமானேன். சுகமானேன். சொல்லி பாருங்க, இயேசுவே எனக்காகத்தானே உங்க சரீரம் பிக்கப்பட்டது. இப்பொழுதே நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உங்க ரத்தம் என் மேல் தெளிக்கப்படட்டும். தெளிக்கப்படட்டும். உங்க ரத்தம் என் மேல் பூசப்படட்டும். பூசப்படட்டும். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள்ல கூட பாருங்க, ஒரு சகோதரி பிசாசின் போராட்டத்தில் இருக்கிறாங்க. பிசாசின் போராட்டம்னா அவங்களால சொல்ல முடியாத பிசாசின் போராட்டங்கள். இந்த பிசாசின் போராட்டத்தில் அவங்க இச்சையில விழுந்து கிடக்கிறாங்க. அருவருப்பான பாவத்தில் இருக்கிறாங்க. என்னோடு கூட பேசுகிற பொழுது, நான் செபிக்கிற பொழுது அவங்ககிட்ட சொன்னேன், சகோதரி உங்கள் பாவங்களை என் ஆண்டவர் மன்னிப்பார். இதே வசனத்தை பஞ்சை போல மாற பண்ணுவார். தன் முதுகுக்கு பின்பதாக போற்றுவார். ஆனா நீங்க மறுபடியும் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி இந்த நேரத்துல ஒரு விஷயம் அறிக்கை செய்யுங்க. இந்த பாவத்துக்குள்ள நான் போக மாட்டேன்னு அறிக்கை பண்ணுங்க. சொல்லிட்டு இப்பொழுது உங்க கைகளில் தண்ணி எடுத்துக்குங்க. நான் ஜெபிக்கிறேன், அவருடைய இரத்தத்தின் அடையாளமாக நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவங்க விசுவாசத்தோடு கண்களை மூடினாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நான் இந்த பாவத்தை விடணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் என்னால் முடியலை. இந்த அருவருப்பை விடணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலை. என்னை பிசாசுகள் என் இருதயத்தை மாற்றுதுன்னு சொன்னாங்க. ஜெபிக்க ஆரம்பிக்கிற பொழுது அவங்க சொல்றாங்க, ஐயா நீங்க இயேசுவின் ரத்தம் ஊற்றப்படட்டும்னு சொன்னீங்க. அவங்க சொல்றாங்க, என் மேல அந்த இரத்த துளிகள் விழுகிறத நான் பார்க்கிறேன். நீங்க ஜெபிக்கிற பொழுது அந்த வார்த்தையை நான் விசுவாசித்தேன். அப்படியே ரத்தம் என் மேல விழுகிறது. நான் கைகளை வைத்திருக்கிற அந்த தண்ணீர் மேல விழுகிறத நான் பார்க்கிறேன். அது ரத்தமா மாறினது ஐயா. அவங்க சொல்றாங்க, அவங்க கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்குள்ள இருந்த அசுத்த ஆவி அது கத்த ஆரம்பிக்கிறது, அலைக்கழிக்குது, போராடுறாங்க. அவங்களுக்கு வாமிட்டா எடுக்கிறாங்க, உருண்டு பிறழ்றாங்க. அந்த அசுத்த ஆவி அவர்களை விட்டு வெளியே போயிருச்சு. இன்னைக்கு ஆண்டவருக்கு ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. அற்புதமா வேலை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் இன்றும் பேசுகிறது. அவருடைய ரத்தம் நாங்கள் பேசுகிற பொழுது அது வெளிப்படும். அவருடைய ரத்தத்தை குறித்து பேசுகிற பொழுது பிசாசுகள் பயப்படும். அவருடைய ரத்தத்துல இன்றும் வல்லமை உண்டு. அவருடைய ரத்தம் இப்பொழுதும் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு நமக்காக பிதாவிடத்திலே அவர் சிந்தின ரத்தத்தை காண்பித்து நமக்காக பரிந்து பேசி கொண்டே இருப்பார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற சகோதரியே, உனக்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பேசுகிறது. சகோதரனே, உனக்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பேசுகிறது. அம்மா, உங்களுக்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பேசுகிறது. உங்க பிள்ளைக்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பேசுகிறது. ஒரு சகோதரி கமெண்ட் போட்டிருந்தீங்க, நீங்க கீழே நான் படிச்சு பார்த்தேன், எனக்கு 4 பிள்ளைங்கன்னு சொல்லி போட்டிருந்தீங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைக்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பேசி கொண்டிருக்கு. பயப்படாதுங்க, கவலைப்படாதுங்க. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் செழிப்பார்கள். 4 பிள்ளைங்கன்னு சொன்னீங்க. ஹல்லேலூயா. உங்க 4 பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஆமா, நீங்க எட்ட முடியாத உயரத்துக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு சொல்லுவார். அதை படிக்கிற பொழுது ஆவியானவர் என்னோட பேசினதுனால நான் சொல்லுகிறேன், தேவ மகிமை நிச்சயமாக உங்களை தொடும். இந்த நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் என் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படும். என் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வீடுகளிலே தெளிக்கப்படும். என் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் இதை பார்த்து கவனித்து விசுவாசத்தோடு நிற்கிற அப்பா, அந்த சிலுவையை
ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஹல்லேலூயா, சிலுவையில இயேசு எனக்காக ஜெயம் எடுத்தார், வெற்றி எடுத்தார் என்று விசுவாசத்தோடு நிற்கிற பிள்ளைகளுடைய வீட்டின் நிலைக்காலில் நான் ரத்தத்தை பூசுகிறேன். குடும்பத்தின் நபர்கள் மேல நான் பேசுகிறேன், முதியோர் மேல பேசுகிறேன், பெரியோர் மேல பேசுகிறேன், சிறியவர்கள் மேல பேசுகிறேன். இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல வியாதியின் பலவீனங்கள் எல்லாம் மாறத்தக்கதாக கிறிஸ்து இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன், தெளிக்கிறேன், தெளிக்கிறேன். பாருங்க, பெதஸ்தா குளத்துல கிடந்த, அந்த குளத்து அருகில கிடந்த 38 வருஷம் வியாதியா இருந்த மனுஷன் ஆண்டவர் கடைசி அதுக்கு ஒரு சொல்யூஷனை சொல்றார். அவன் சொல்றாரு, அவன் போகிறப்போ கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நம்ம அப்பா சொல்றாரு, இனி இப்படிப்பட்ட பாவங்களை செய்யாதே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு வியாதி வந்ததுக்கு காரணம் என்ன? பலவீனத்துக்கு காரணம் என்ன? பாவமாக இருந்தது. பாவம் தேவனை விட்டு பிரிக்குது. எல்லாவற்றுக்கும் காரணமே அதுதான். நம்ம ஆழமா ஆராய்ந்து பார்ப்போம்னா ஏதோ ஒரு விதத்துல, ஏதோ ஒரு இடத்துல நம்ம பாவத்துக்குள்ள இருப்போம். நம்ம நினைக்கிறோம் பாவம் சொன்னா விபச்சார பாவம், வேசித்தனம், மற்ற இந்த மாதிரி. அப்படி இல்லை. இயேசுவை தன் வாயினால் அறிக்கை பண்ணாததே பாவம் தான். இன்னொன்னு, நீங்க உங்க இருதயத்துக்குள்ள வச்சிருக்கிற கசப்பு, இதுதான் இருக்கிறதுல மிக கொடூரமான பாவமா இருக்கும். ஒரு மனுஷனுடைய சரீரத்துல வியாதி அதிகமாய் வருவதற்கு காரணம் அவங்களுக்குள்ளே காணக்கூடிய கசப்பு உணர்வுகள். அல்லேலூயா. என்னுடைய 20 வருஷ அனுபவத்துல, இந்த ஊழியத்துல நான் ஆழமாய் கவனித்து பார்த்து கொண்டு வருகிறேன். கசப்புகள், வெறுப்புகள், பழிவாங்கும் உணர்வு. பழி வாங்கணும். நிச்சயமாக இப்படிப்பட்டதான காரியத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை, அவருடைய கற்பனையை கேட்டு பாருங்க, அவருடைய கற்பனையை கீழ்ப்படியுங்க, அற்புத சுகம் உண்டாகும். இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். பொல்லாத ஆவிகள் விலகட்டும், இருமாப்பின் ஆவிகள் விலகட்டும், எரிச்சலின் ஆவிகள் விலகட்டும். கிறிஸ்து இயேசு சொன்னார், காயினை பார்த்து சொன்னார், உன் முகநாடி வேர்க்கிறது என்ன? முகநாடி அப்படியே மாறுபடுது, ஃபேஸ் மாறுது. அவன் இருதயத்துல பொறாமை, எரிச்சல், கோபம். கடைசியாக தன் சகோதரனை அவன் கொலை செய்கிறான். இசப்பா சொல்லுங்க, ஆண்டவரே உங்க இரத்தம் என் இருதயத்தை கழுவட்டும், இருதயத்தை கழுவட்டும். இப்பொழுது இயேசுவின் நாமத்துல நான் ஜெபிக்கிறேன். எப்படிப்பட்ட வியாதிகளும் விலகி போகட்டும். மீண்டும் ஒரு விஷயம், உங்கள் பலவீனத்துல கைகளை வைங்க. உங்க அருகில உங்க பிள்ளைங்க இருப்பான கையை வைங்க. ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் மேல அசுத்த ஆவிகள் இருக்கும்னு சொன்னா, இந்த ஜெபத்தை கேட்டுக்கிட்டே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே உங்கள் பிள்ளைகள் மேல கை வைத்து பாருங்க. உங்க பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவிகள் விலகும். அவங்க தூங்கிட்டு இருந்தாலும் சரி, பக்கத்துல படுத்திருந்தாலும் சரி, உட்கார்ந்து இருந்தாலும் சரி, உங்கள் கைகளை வைங்க. இயேசுவின் நாமத்துல நான் பேசுறேன். அது யாரா இருந்தாலும் சரி, அசுத்த ஆவிகள் இப்பொழுது விலகும். ஓ ரீமா கரதலபா ஷக்கல் அதியான் சொன்னதுவி. பொல்லாத சர்ப்பத்தின் ஆவிகளுக்கு விரோதமாக நான் வருகிறேன். பிள்ளைகளை அழிக்கழிக்கிற, பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற, ஏமாற்றுகிற, ஹல்லேலூயா, 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 மதுபானத்துக்கும், போதை வஸ்திரங்களுக்கும், விபச்சாரத்துக்கும், வேசித்தனத்துக்கும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற சர்ப்பத்தின் ஆவியே, பொல்லாத பிசாசே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். I command in the mighty name of Jesus Christ of Nazareth. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். அத்தனை பிசாசுகளும் விலகட்டும், சர்ப்பத்தின் ஆவிகள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்பட்ட அத்தனை ஆவிகளும் வெளியேறட்டும். ரீபா கரதலபா ஷபலபரதியான்னு சொல்லி வெளியேறுது. நான் பார்க்கிறேன். சகோதரி, நம்ம உங்களுக்கு ஒரு சிலருக்கு தலை சுற்றுறது போல இருக்குது, ஒரு வயிற்றுக்குள்ள கொமட்டல் போல இருக்கலாம். ஆண்டோட கேளுங்க, ஆண்டோட என்னை விடுதலை ஆக்கிருமாப்பா, இந்த நிமிஷத்துல என்னை விடுதலை ஆக்கிருங்க. ஹல்லேலூயா. இந்த அலைக்கழிப்பு எனக்கு போதும், இந்த பலவீனம் போதும், நான் பட்ட பாடுகள் போதும், என் இழப்புகள் போதும். சொல்லுங்க, என் சொத்தெல்லாம் போச்சு ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேதனையோடு இருக்கிறீங்க, கண்ணீரோடு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளும் இப்பொழுது விலகும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் பேசுகிறேன். நான் பேசுகிறது கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாந்திரீகம், பில்லி சூனிய ஆவிகள், இன்னும் ஏவல் பிசாசுகள், செய்வினை பிசாசுகள், செய்வினையின் மூலமாக வந்த பிசாசுகள், மாந்திரிகத்தின் மூலமாக வந்த பிசாசுகள் எல்லாம் விலகட்டும், எல்லாம் விலகட்டும். அவுட், அவுட் இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு நாமத்தில் விலகு. பாவல் இயேசு நாமத்தினால்
வாவலியேசு நாமத்தினால. இதை பார்க்கிற பொழுது ஒரு சகோதரி, நீங்க ஆடுறத நான் பார்க்கிறேன். உங்க தலை சுற்றுறது, உங்களுக்குள்ள இந்த கிரியைகள் வெளியேறுகிறது, சர்ப்பத்தின் ஆவி வெளியேறுது. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல உங்க வயிற்று பகுதியில கைகளை வைங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் தொண்டை பகுதியில இப்பொழுது நீங்கள் விடுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க. ரீமா கரதலபா ஷாலியான் துனதபி. பொல்லாத ஆவியை கழுத்தை சுற்றி இருக்கிற வலு சர்ப்பமே வெளியேறு இயேசுவின் நாமத்தினால், வெளியேறு இயேசுவின் நாமத்தினால். தேவையில்லாத தலைவலி, தலைபாரங்கள், தலை சுற்றல்கள், கெட்ட சொப்பனங்கள், அருவருப்பான காட்சிகள், தூங்க முடியாதபடி நாய்கள் துரத்துவது போலவும், பன்னி கூட்டத்துக்குள்ள போய் விழுகிறது போலையும், சேற்றுல சிக்கி இருக்கிறது போலையும் பயமுறுத்துகிற அத்தனை பொல்லாத ஆவிகளும் வெளியேறட்டும், பொல்லாத ஆவிகளும் வெளியேறட்டும். பிள்ளைகளை விட்டு வெளியேறு இயேசுவின் நாமத்தினால். இரவு நேரத்துல தூங்க விடாதபடிக்கு. ஹல்லேலூயா. ஒரு சகோதரி, நீ கடந்த நாள்ல கூட உங்களுக்கு வந்த சொப்பனம் ஆவியானவருக்கு சொல்லுகிறார். யாரோ உங்களுக்கு சன்னல் மூலமா, சன்னலுக்குள்ளோடி கையை விட்டு உங்க கழுத்தை நெரிக்கிறது போல நீங்க ஒரு தரிசனம் பார்த்தீங்க. ஹல்லேலூயா. அசுத்தாவியோட கிரியைகள் உங்களை விட்டு விலகுகிறது. நான் பேசுகிற பொழுது அது நீங்க அறிகிறீங்க. என் கிறிஸ்து இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். ரீமா கரதலபா ஷிபிலியான் சுனதிபி. தெய்வ பிரசன்னம் இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் பேசுகிறேன். தலைமுறை சாபங்கள் விலகட்டும், சாபங்கள் விலகட்டும், தலைமுறை சாபங்கள் விலகட்டும், சாப பிசாசுகள் விலகட்டும், சாப கட்டுகள் விலகட்டும், தொடர்ந்து வரும் சாபங்கள் விலகட்டும், தொடர்ந்து வரக்கூடிய சாபங்கள் விலகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்து இயேசுவை நம்புங்க, இந்த கிறிஸ்து இயேசுவை விசுவாசிங்க. பொல்லாத ஆவிகள் உங்களை விட்டு விலகும். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். விடுதலை, விடுதலை அப்பா. அந்த பிசாசின் மூலமாக, ஏவல் பிசாசுகள் மூலமாக வந்திருக்கிற வியாதிகள், பலவீனங்கள், தரித்திரங்கள் எல்லாம் இனி மாறட்டும். சமாதானத்தை நான் கட்டளையிடுகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன்னு சொன்னீங்கப்பா. சிலுவையில் ரத்தம் சிந்தி, நீர் சிந்தின அந்த சமாதானத்தை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் நான் பேசுகிறேன். அளவில்லாத கிருபையும் சமாதானமும் சந்தோஷம், நிறைவான ஆசீர்வாதம் இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில உண்டாகட்டும் அப்பா. இந்த நேரத்தில் விடுதலை கொடுத்தீர், உமக்கு நன்றி. அமராஜேசப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற, கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இனி சாட்சிகள் உண்டாகட்டும், இனி சாட்சிகள் உண்டாகட்டும். தெய்வ தூதர்கள் உலாவுவதை காணட்டும். வீட்டுக்குள்ளாக தெய்வ தூதர்கள் இருக்கட்டும். தெய்வ ஆவியானவர் குடும்பத்தை சூழ்ந்து கொள்ளட்டும். கற்பத்தின் கனி உருவாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கற்பத்துல கனி உண்டாகட்டும். நீண்ட நாள் காத்திருக்கிற சகோதரியே, என் கிறிஸ்து இயேசுவின் கரம் உங்க மேல இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே திருமண தடைகள் விலகுகிறது, திருமண தடைகள் விலகுகிறது. இப்பொழுது திருமண தடைகள் விலகுகிறது இயேசுவின் நாமத்துல. ஏற்ற துணையாளர் கொண்டு வருவேன்னு சொல்றார். கவலைப்படாதுங்க, என் கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்குகிறது. ஹல்லேலூயா. உங்கள் தரித்திரம் விலகுகிறது. கட்ட முடியாத வீடு எனக்கு கட்டப்படும். உங்கள் வியாபாரத்துல விருத்தி இயேசுவின் நாமத்துல. உங்கள் பையனுடைய பிரயாணம், உங்க மகனுடைய பிரயாணத்துல வெற்றி. ஹல்லேலூயா. பாஸ்போர்ட் காரியத்துல ஒரு மாற்றம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்க, ஒரு சகோதரி ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தாகம், அந்த ஆசை, அந்த ஏக்கம், சொல்லி முடியாத ஏக்கத்துல இருக்கிறீங்க. ஆமா, நீண்ட நாள் காத்து இருக்கிறீங்க. என் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை எடுத்து பயன்படுத்துவேன். இனி நீ பேசுகிற இடத்துல, நீ போகிற இடத்துல அற்புத அடையாளங்கள் நடக்கும். சகோதரியே, உங்கள் கைகளை கிறிஸ்து இயேசுவின் கைகளோடு இணைங்க. 2 கைகளை உயர்த்துங்க. நான் பேசுகிறத கவனிச்சு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஆவியானவர் உங்க கூட பேசுவார். கைகளை உயர்த்துங்க. உங்க 2 கைகளோடு கூட என் கர்த்தருடைய கரம் இணையற்று. நீங்கள் கைகளை வைக்கிறவர்கள் அற்புத அடையாளங்கள் நடக்கும். மார்க் 16:17 படி. ஹல்லேலூயா. என் தேவன் அற்புதங்களை உங்க வாழ்க்கையில செய்வாராக. தைரியமா இருங்க. உங்கள் ஊழியம் வளரும். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் அவமானப்பட்டிருக்கிறீங்க, வெக்கப்பட்டு போயிருக்கிறீங்க, அசிங்கப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. எல்லா இடத்துலையும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவேன்னு சொல்றார். புதிய வீடை கட்டுறீங்க, ஒரு சகோதரி புது வீடை கட்டுறீங்க. என் கர்த்தருடைய கரம் உங்க மேல இறங்கட்டும். ராஜா, நீர் சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் கொடுத்த விடுதலைக்காக நன்றி அப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீங்க. இப்பொழுதே அந்த பரிசுத்த ஆவியானுடைய அனுனி ஐக்கியம் ஒவ்வொரு கூட இருக்கட்டும்.
என் கிறிஸ்து இயேசுவின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் அமரட்டும் அப்பா. பிதாவாகிய தேவனுடைய அப்பா உன்னதமான அந்த செட்டைகளுக்குள்ள பிள்ளைகளை நான் தருகிறேன். மூடி மறைத்துக் கொள்ளும், பாதுகாத்துள்ளும், ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.